ஆமென். இந்த நாளில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே வார்த்தையை மையமாக வைத்து சில வாரங்களாக தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இதை இன்னும் தேவ சமூகத்திலிருந்து தியானித்து கொண்டிருந்த போது அநேக காரியங்களை கர்த்தர் இதிலிருந்து கற்று தந்தார், உணர்த்தினார். ஆமென். அதை தான் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இதிலிருந்து ஒரு காரியத்தை இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆயத்தமாகும் போது இன்னொரு சிந்தை இருதயத்தில் தேவன் வைத்தார். அதன் அடிப்படையில் அதை வைத்து தியானிக்கும் போது அதிலிருந்து வேறொரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்தினார். ஆமென். நான் உடனே அதையும் நோட் பண்ணேன். அநேக காரியங்களை நாம் அறிந்து கற்று செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அநேகர் இதில் தொடர்வாய் பார்க்கிறீர்கள். ஆமென். வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ள அநேகரை கர்த்தர் எழுப்பியிருப்பதை அறிந்து கேட்டு அவர்கள் கொடுக்கிற சாட்சிகளை கேட்டு நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நம் தேவாதி தேவனுக்கு மாத்திரமே உண்டாவதாக. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஐக்கியம் மிக 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 அவசியம். அப்போ சில நாட்களிலே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார். அவர்கள் எல்லாரும் அப்பம் பிட்குதலிலும் ஐக்கியத்திலும் பலப்பட்டார்கள். ஐக்கியம் மிகவும் அவசியம். இந்த கடைசி நாட்களிலே சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுவார்கள் என வேதம் தெளிவாய் நமக்கு எச்சரிக்கிறது. அதிலும் விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியடில் நாம் இந்த ஃபெலோஷிப்பை வளர்க்கிறதுக்கு என்பது ஒரு மிகவும் சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே தானோ என்னமோ தெரியவில்லை, ஆமாம், இந்த நாட்கள் அதிகமாக இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மிகவும் வலியுறுத்துகிறார். இது மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஐக்கியம் தேவை, ஐக்கியம் அவசியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பாக தேவை. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே தேவ பிள்ளைகளோடு நிச்சயமாய் ஒரு ஐக்கியம் தேவை. நாங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டோம், அதில் நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டோம், யார்கிட்டையும் பழக மாட்டோம், நாங்களும் இயேசு மட்டும்தான் இருப்போம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு சில அந்த மனமேட்டிமை உள்ள சில சூழ்நிலை சிலர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையிலே சேர்க்கிறார். நாம வந்து சேர்ந்ததில் நாம ஸ்தாபித்ததும் கிடையாது. இது தேவனுடைய செயல். இல்லை நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்ற நிலையில் காணப்படுவோமானால் நாம் தேவ செயலுக்கு எதிராக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கிரியைகளை கவனிக்கணும், கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கணும். இது தேவனுடைய செயல். அப்போ ஐக்கியம் மிகவும் அவசியம். பிரிவினைகள் காணப்படக்கூடாது. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அதிலும் குறிப்பாக தீமைக்கு துணை நிற்காதே. ஃபெலோஷிப் அவசியம். ஆனால் அதே வேளையில் அது ஒரு தீமையான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த கூடாது. அது ஆண்டவர் சொல்லிட்டார், ஐக்கியம் உண்டு. வேதம் சொல்லுகிறது ஐக்கியம் உண்டு. சகோதரர்கள் ஒருமித்து கூடணும், சகோதரர்கள் ஒருமிக்கணும், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அது பக்தி
பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் இருக்க வேண்டுமே தவிர தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஏற்றதாய் தான் காணப்பட வேண்டுமே தவிர தேவனுக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாய் தான் காணப்பட வேண்டுமே தவிர ஒரு தீமையை பிறப்பிக்கிற அல்லது ஒரு தீவினையை நடப்பிக்கிற செயல்படுத்துகிற ஆமென் ஒரு செயலாய் காணப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தான் இன்றைய பைபிள் ஸ்டடியின் தலைப்பு தீமைக்கு துணை நிற்காதே. ஐக்கியம் நல்லது, ஐக்கியம் தேவை, நல்லது என்றால் அது தேவை. அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அது கண்டிப்பா ஐக்கியம் வேணும், அதனால நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி அல்ல. நம்முடைய ஃபெலோஷிப் நம்ம கூடும்போது ஒன்று 3 காரியத்தை நான் அதில் எழுதி வச்சிருக்கிறேன். ஒன்று, தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கணும். 2, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். 3, தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நான் ரிப்பீட் பண்றேன், தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கணும் நம்முடைய ஃபெலோஷிப். 2, பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். அதாவது ஒரு பலமுள்ளவன், விசுவாசத்தில் பலமுள்ளவன், விசுவாசத்தில் பலவீனமானவன் அவரோடு கூட ஐக்கியமாகும் போது இவர் கூட சேர்ந்தது நிமித்தம் அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும். ஜெபிக்க தெரியாதவங்க அந்த கூட்டத்தில் வந்து சேரும்போது அவங்க ஜெபிக்க பழகி இருக்கணும். பைபிள் வாசிக்க தெரியாதவங்க அந்த கூட்டத்தில் வந்து இருக்கும்போது பைபிளை ரீட் பண்ண பழகி இருக்கணும். நம்முடைய ஃபெலோஷிப் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கணும். எது தேவ சித்தம்? அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5, 17, 16, 17, 18 வசனங்கள் எல்லாம் படித்தீர்களானால் தெரியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி செய்வதே உங்களை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது. அப்போ சபை அந்த ஃபெலோஷிப்புக்குள்ள என்ன இருக்கணும்னா அந்த பரலோக சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சி இருக்கணும். 2, ஜெபம் இருக்கணும். அடுத்தது ஸ்தோத்திரம் இருக்கணும். இவைகள் தான் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இந்த ஐக்கியம் தேவையே தவிர ஒரு நாளும் இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஐக்கியம் என்று சொல்லிவிட்டு எல்லா அநியாயத்துக்கும் துணை நிற்க கூடாது. தீமைக்கு துணை நிற்காதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வேதத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். தீமைக்கு துணை நிற்காதே. முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 37வது அதிகாரத்தின் 26, 27 வசனங்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோசேப்பை புறம்பாக்குகிறார்கள். அதை நம்முடைய லாங்குவேஜில் இந்த காலகட்டத்துக்கு உட்பட்டு சொல்ல வேண்டுமானால், யோசேப்பை எப்படியாவது சபையை விட்டு வெளியே தள்ளணும். யோசேப்பை இந்த சர்க்கிளை விட்டு வெளியே தள்ளணும். இந்த விஷயத்தில் சகோதரர்கள் இசைந்து ஒன்றாய் சேர்ந்து யோசேப்பை புறம்பாக்குகிறார்கள். யோசேப்பை புறம்பாக்குகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐக்கியம் தேவை, ஐக்கியம் கண்டிப்பாக தேவை. அந்த ஐக்கியம் என்பது தேவ சித்தத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், 3வது தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும்.
மாறாக தீமையான காரியங்களை நடப்பிப்பதற்கு இந்த ஐக்கியத்தை பயன்படுத்தக்கூடாது. தீமையான காரியங்களை செயல்படுத்துவதற்கு இந்த ஐக்கியத்தை பயன்படுத்தக்கூடாது. Thank you, Holy Spirit. இங்கே யோசேப்பும் இவங்க எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இளையவன் யோசேப்பு. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து 10 பேர், அதுல ரூபன் அங்க தள்ளி போயிட்டாரு. இப்போ 9 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை ஃபீல்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. யோசேப்பு நம்ம சபையில் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அவனை புறம்பாக்குற விஷயத்துல அவங்க ஒன்னா இருக்கிறாங்க. நீங்க இந்த 37வது அதிகாரம் முதல்ல இருந்து படிக்கும் போதே தெரியும், யோசேப்புக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன கேரக்டர் அப்படின்னா, சகோதரர்கள் கூட இருப்பான். சகோதரர்களை பகைக்கிறவன் அல்ல, சகோதரர்களுக்கு கூடவே இருக்கிறவன். 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சகோதரர்களோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவன். ஆனா யோசேப்பு அதைவிட ஐக்கியம் யாரிடத்தில் என்றால் தகப்பனிடத்தில். சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, தகப்பனுக்கு தெரியாம தப்பு பண்றாங்க. நல்ல கவனிங்க, அவருக்கு தேவனுக்கு தெரியாம அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனுக்கு தேவனோடு நல்ல உறவுல இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனுக்கு தேவனோடு நல்ல உறவுல இருக்க முடியாது. ஆனா யோசேப்பு சகோதரர்களை பகைக்கிறவன் அல்ல, சகோதரர்களோடு இருக்கிறவன், சகோதரர்களோடு கூட ஆடுகளை மேய்க்கிறவன். ஆனால் சகோதரர்கள் செய்த தவறை அவன் தன் தகப்பனிடத்தில் போய் சொல்லுவான். ஏன்னா அவன் தகப்பனோடு நல்ல உறவில் இருக்கிறான். நல்ல ஒரு உண்மையான உறவுனா என்ன தெரியுமாங்க, இருதயம் பேசணும். இருதயம் பேசணும். இவன் பார்க்கிறான், இவன் கண்ணு முன்னாடி அவங்க தப்பு பண்றாங்க. அந்த 2வது வசனத்தில் பாருங்க, அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டுகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இருதயம் பேசணும். அவங்க எல்லாம் தகப்பட்ட மறைக்கிறாங்க. தகப்பட்ட, அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனம், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கேயே செய்வித்தான். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், மற்ற எல்லாருக்கும் மேலே யாக்கோபுக்கு பாசம் கிடையாதுன்னு கிடையாது, எல்லாரையும் அவன் நேசிக்கிறான். ஆனால் யோசேப்பை அதிகம் நேசிக்கிறான். ரீசன் என்ன, நீங்க இந்த 2வது வசனத்தை படிக்கும் போது கிளியரா தெரியும் என்ன ரீசன் அப்படின்னா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் சொல்லுவேன் உங்கள் மத்தியிலே. ஒன்று, மீதி எல்லாருடைய வாய் பேசுகிறது தகப்பனிடத்தில், ஆனால் யோசேப்புடைய இருதயம் பேசுகிறது. ஆண்டவர் இன்னும் அவர் உண்மையா நம்ம ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. ஆனா சிலர் மேல அந்த தீவிர அன்பு பாருங்க. ஆண்டவர் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 இருக்கிறது. நான் இது சொன்னதுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த ரெஃபரன்ஸை நான் சொல்றேன். எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் நமக்கு தெரியும். ஆனால் யோவான் 13:1 வாசிங்கள். இந்த ஆதியாகமம் 37 கையை வச்சுக்கோங்க. யோவான் 13:1 வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வைத்தார் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் நேசிக்கிறார், உண்மைதான். ஆனா தம்முடையவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை விசேஷமாய் நேசிக்கிறார். தம்முடையவர்கள். இந்த யோவான் 3:16 படிக்கணும், யோவான் 13:1 படிக்கணும். இயேசு கிறிஸ்து
ஓட்டத்தை முடித்து பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்துவிட்டது என்பதை அறிந்து தாம் முன்பு வைத்தபடியே தம்முடையவர்களிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்தார். அதே போலதான் அதுக்கு ஒரு நிழல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதில், அதாவது தன்னுடைய ஓட்டத்தை முடித்து பிதாக்களோடு சேரும் நாட்கள் அந்த சமீபித்து வருகிற அந்த காலகட்டத்தில் அவன் என்ன செய்கிறான்? மற்றவர்களிடத்தில் வைத்த அன்பை காட்டிலும் யோசேப்பின் மேல அதிக அன்பு வைக்கிறான். மற்றவர்களை விட யோசேப்பை நேசிக்க காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்க எல்லாருடைய வாய் மட்டும்தான் அவர்கிட்ட பேசுது, ஆனா யோசேப்புடைய இருதயம் அவர்கிட்ட பேசுது. அதனால என்னாச்சு அப்படின்னா, மற்ற எல்லாருக்குமே யோசேப்புக்கு மேல அவ்வளவு கடுப்பு. இது எல்லாருமே யோசேப்போட சீனியர்ஸ். இவன் சின்ன பையன், இப்பதான் வளர்ந்து வரான், இப்பதான் அந்த கூட்டத்தில் போய் உட்கார பழகுறான். டேய், இவன் ஒருத்தன் எங்கனாலும் அங்கே போய் போட்டு விட்டுருவான். கூடவே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான், எல்லாத்தையும் செய்வான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். நேரா போய் அங்கே போய் அவ்வளோத்தையும் சொல்லிடுவான். இது யோசேப்பு. ஏன் யோசேப்பு அதை மறைத்து வைக்க முடியாமல் தகப்பன்ட்ட எல்லாம் சொல்றான் அப்படின்னா, அவன் தகப்பனை உண்மையா நேசித்தான். தகப்பனோடு வெறும் வாயல்ல பேசினது, அவனுடைய இருதயம் பேசுகிறது. நான் ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப, இது நம்முடைய செய்தி சப்ஜெக்ட் அல்ல, நான் சொல்ல வேண்டிய செய்தி அடுத்து இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் பேசட்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம்முடைய இருதயம் அவரோடு பேசட்டும். அதாவது என்ன தெரியுமா? ஒளிவு மறைவு இல்லாம உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன இருக்கோ அதை சொல்லு, எது உள்ளதோ அதை அப்படியே சொல்லு. இவன் தகப்பனோடு பேச போகிறான். அதனால அங்க, அப்பா இப்படி இப்படி பண்ணாங்கப்பா, அவங்க இப்படி பண்ணாங்கப்பா, அந்த அண்ணன் இப்படி பண்ணாங்கப்பா, இப்படி எல்லாம் சொல்லி வருவான். சொல்லி வருவானால என்ன அர்த்தம்? அவன் டெய்லி தகப்பனோடு பேசுகிறவன், தகப்பனோடு உறவாடுகிறவன். இப்ப தகப்பன் என்ன செய்கிறார்னா, யோசேப்புக்கு ஒரு பலவர்ண அங்கியை தைப்பித்து கொடுக்கிறார். பலவர்ண அங்கியை கொடுக்கிறார். இது என்ன ஆச்சு பாருங்க, 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க, இவங்கிட்ட பேச மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கிறது. இன்னைக்கு சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஒதுக்கி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நல்லா பேசிட்டு இருப்பாங்க, சிலர் அவங்க கிட்ட வந்ததும் பேச்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டாபிக்கை மாத்திடுவாங்க. சேர்ந்திருந்து பேசுவாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, சர்ச்சில் 500 பேர் கூடுற சர்ச்சில் சிலர் பாருங்க தனியாவே இருப்பாங்க. ஏன்? கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. சிலர் சேர்த்துக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க, அது வேற இருக்கு. நான் யோசேப்பை போல ஆட்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவனோட பட்சமா பேச மாட்டாங்க. எதுனாலுமே அந்த உறவை முறிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. அவங்கள அப்படி ஒதுக்கி அவங்கள்ட்ட விலகி விலகி போவாங்க. யோசேப்பு அப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப நேசிக்கிறாராம். தகப்பன் எல்லாரையும் நேசிக்கிறார். உங்க பார்வையில யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறது மாதிரி தோணுதுன்னா ரீசன் என்ன தெரியுமா? நீங்க யாரும் தகப்பனிடத்துல நெருங்கி வரவில்லை, நீங்க எல்லாம் தள்ளி நிக்கிறீங்க. ஆனா யோசேப்பு தினமும் தகப்பனோடு நெருங்கி வருகிறவன். முதல்ல என்ன செய்யறாங்க? அவனோட பட்சமா பேசாம அவனை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை இஸ்மவேலருக்கு விட்டு போடுவதற்கு முன்னே அவங்க செய்த முதல் காரியம், அவனை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனை சபையிலேருந்து புறம்பு தள்ளுறதுக்கு சிலர் செய்கிற காரியம் இதுதான். அவனை மெதுவாக ஒதுக்கணும். அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. பக்கத்தில் வந்திருந்தா வர்ஷிப்பு கடையில் ப்ரைஸ்லாம் சொல்லி கை கொடுக்க சொன்னால் கை கொடுக்க மாட்டாங்க. கம்யூனியன் முடிச்சு கூட கை கொடுக்க மாட்டாங்க. நான் காமனாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய். உண்மையில இந்த யோசேப்புக்கு சகோதரர்கள் மேல பகை இருந்திருக்கும்னா
அல்லது இதனால என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு அவன் உண்மையில அவனும் யோசேப்பும் அந்த காரியத்தை உள்ள எடுத்து வச்சிருப்பான், அந்த சொப்பனத்தை சொல்லியிருக்கவே மாட்டார். நமக்கு எதுக்கு வம்புன்னு பேசாம இருந்திருப்பார். அவர் ஒரு சந்தோஷத்துல போய் தனக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தை தரிசனத்தை சொல்றான். சொன்னதும் அவன் என்ன செய்யறாங்க பாருங்க, அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏன்? நாங்களாம் சீனியர்ஸ், எங்களுக்கு தெரியாத சொப்பனமா உனக்கு தெரிஞ்சிட்டு முதல்ல விலக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறமா இன்னும் அதிகமா பகைக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, 8வது வசனம். அப்பொழுது 8 கடைசி வாசிங்க. அவன் வார்த்தைகள் நிமித்தமும் அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். அடுத்த ஒரு சொப்பனத்தை இப்போ பகைத்ததுக்கு அப்புறமும் அமைதியா இருக்கல. உண்மையில யோசிப்புடைய இருதயத்தில் எந்த பகையோ வைராக்கியமோ கிடையாது. தகப்பனுடைய பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புகிறவன், தகப்பனோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறவன் தகப்பனுடைய பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அவங்க பேசாம ஒதுக்கி வச்சாலும் அவங்க பகைச்சாலும் இவன் விரும்புவான். அவங்க பேசல அதனால நான் பேசல அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தகப்பனோடு நல்ல உறவில் இருக்கிறான். தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறவன் தேவ பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியத்தை விரும்புவார்கள். அவங்க பேசினாலும் சரி பேசாம போனாலும் சரி. இவன் திருப்பி அடுத்த சொப்பனத்தையும் பார்த்து சொல்றான் பாருங்க. 2வது சொப்பனத்தை சொல்லும் போது 11வது வசனத்தை வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இப்போ சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயாச்சு. யோசேப்பு வருகிறான், விசாரிக்க வருகிறான். தகப்பன் ஒரு இடத்துல போய் பார்க்க சொல்ற, அந்த இடத்துல சகோதரர்கள் இல்லை, அங்கிருந்து போயிட்டாங்க. கடமைக்கு போகிறவனா இருந்திருப்பானே, ஆனால் அங்கிருந்து திரும்ப வந்திருப்பான். அப்பா நீங்க சொன்ன இடத்துல இல்லைன்னு. ஆனா அங்கிருந்து விசாரித்து இன்னும் தேடி போகிறான். ஏன் தெரியுமா? அவன் தகப்பனை உண்மையாய் கனம் பண்ணினான், உண்மையா நேசித்தான். இப்ப போகும்போது யோசேப்பு வருகிறதை இவர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க. 20வது வசனம். நாம் அவனை கொன்று இந்த குழியில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அதாவது அவன் நினைக்கிறது மாதிரி நடக்கக்கூடாது, அவன் நினைக்கிறது மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துட்டா, அவன் பார்த்த சொப்பனத்தின்படி நடந்துட்டா, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படி நடந்துட்டா, அவன் இங்கே இருக்கிற எல்லாரோட டாப்பாக போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கீழே விழுந்துருவோம். நம்ம கீழே தான், அவனுக்கு கீழே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் என்ன செய்யலாம்? அவனை வெளியேற்றுவோம். யோசேப்பை புறம்பே தள்ளுவதற்கு முன்னே அவர்கள் முதல்ல என்ன செய்தார்கள் என்றால், அவனோடு பட்சமாய் பேசுவதை நிறுத்தினார்கள். அவனை அதிகமாய் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒரு நல்ல ஃபெலோஷிப்னா என்ன? ஒரு நல்ல ஐக்கியம். எதுக்கு அவன் சொப்பனத்தை சொல்றான் தெரியுமா? ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் மத்தியில் எதற்காக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது தெரியுமா? தேவ பிள்ளைகள் இசைந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. தேவ பிள்ளைகள் ஜெபத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் தாங்கி பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. சபையில ஒரு ஜெப குறிப்பு எதற்காக அறிவிக்கப்படுகிறது? அவங்க ஜெபிக்க கேட்டுட்டாங்க அதனால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொல்றதுக்கா? இல்ல, அதை கேட்கிற அத்தனை பேரும் ஜெபத்துல எல்லா நிலையிலும் தாங்க வேண்டும் என்பதற்காக. அப்படிதான் யோசேப்பு தகப்பன் சமூகத்திலே இதை சொல்லுகிறான். ஆனால் இவர்கள் எல்லாரும் அதை உள்ள ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவனுக்கு இந்த காரியத்தை நடத்திடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. எல்லாரும் இசைந்து அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். இன்னும் சொல்லணும்னா, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து எடுத்து அவனை புறம்பே தள்ளினார்கள், புறம்பே தள்ளினார்கள். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்திலே மனத்தாழ்மையாய் அன்பாய் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். தீமையான காரியத்துக்கு யாரோடும் துணை நிற்கக்கூடாது. நம்மால ஒரு ஆத்மா உள்ள வரலனா கூட பரவாயில்ல, நம்மால ஒரு ஆத்மா வெளியே போயிடக்கூடாது. அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். நம்ம கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஆனால்
நான் இதோட சேர்த்து சொல்லும் போது இப்படி சொல்லுங்க, ஒருவேளை அப்படி கொண்டு வர முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம நிமித்தம் ஒரு ஆத்மா வெளியே போயிடக்கூடாது. தீமைக்கு துணை நிற்காதே. ஒரு சகோதரனை புறம்பாக்குற காரியத்தில் நீ உடன்படாதே. தீமையை எதிர்த்து நிக்கணுமா, தீமைக்கு விலகி இருக்கணுமா. ரூபன் விலகிட்டான் பாத்தீங்களா? ரூபன் அந்த கூட்டத்தில் இல்ல, ரூபன் விலகிட்டான். ரூபனுடைய பிளான் என்ன? எப்படியாவது யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து அப்பா கிட்ட கொண்டு விட்டுறணும், கொஞ்சம் இவங்க கோபத்தெல்லாம் ஆட்டினதுக்கு அப்புறமா. அதனால இந்த கூட்டத்தில் ரூபனால இருக்க முடியல, விலகிட்டான். தீமைக்கு மட்டும் துணை நிற்க கூடாது. கொரிந்து சபைக்கு பிரச்சனை என்ன? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எனக்கு இப்படிதான்ப்பா பேச முடியுது. மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்துக்குரியவன் கூடுற இடத்துல எல்லாம் பிரச்சனை தான். மாம்சத்துக்குரியவங்க கூடுற இடத்துல எல்லாம் பிரிவினை தான். மாம்சத்துக்குரியவர்கள் கூடுற இடத்துல எல்லாம் தேவ சித்தத்துக்கு மாறானதாகவும் தேவ ராஜ்யத்துக்கு எதிரானதாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாததாகவும் தான் காணப்படும். அதை தான் இங்கே சொல்லுகிறேன். இங்கே சகோதரர்கள் என்ன காரியத்துக்கு இசைந்து காணப்படுகிறார்கள்? ஒரு சகோதரனை புறம்பாக்க, ஒரு தரிசனம் உள்ள சகோதரனை வெளியே தள்ள. அந்த தரிசனத்தின் பலன் என்ன? அப்படி ஒரு தரிசனம் நிறைவேறினா அதனுடைய நன்மை யார் அனுபவிப்பாங்க? இந்த சகோதரர்கள் தானே அனுபவிப்பாங்க. நம்ம கூட்டத்திலிருந்து ஒருத்தங்க தேவனால் உயர்த்தப்படும் போது அதை நாம் எந்த கண்களால் பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? இவன் ஓய்ந்துட்டான, நேத்து வந்தான் சர்ச்சுக்கு, சின்ன பையன், அப்படியே பார்க்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நம்முடைய மனநிலைமை என்ன? ஒருத்தங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா பகைக்கிறோமா அவங்கள? ஏன் உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு ஆண்டவர் வாசல் உங்களுக்கு வாசல் அடைச்சிருக்கிறாரா? இல்லையே. யாக்கோபு யார்கிட்ட சொன்னாரா? யோசேப் மட்டும் தான் என்னை பார்த்து என்கிட்ட பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை. நீ பாவம் பண்ணதுனால என்கிட்ட வர தயங்குற. நீ அவனுக்கு என்கிட்ட பேச பிடிக்குது, உனக்கு பாவம் பண்ண பிடிக்குது. பாவம் பண்ண பிடிக்கிறதுனால நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற. அவனுக்கு என்கிட்ட பேசுறதுதான் பிடிக்குது. அவன் சொல்லி கொண்டு வந்தான். அப்படி அவன்கிட்ட நெருங்கிறதுனால நான் அதிகமா நேசிக்கிறேன், உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனா அவன் என்கிட்ட டெய்லி, நீங்க எல்லாரும் வாயால பேசுறீங்க, அவன் இருதயம் என்கிட்ட பேசுது. அவனுக்குள்ள எதுவுமே அவன் மறைத்து வைக்கவில்லை. அதனால அதிகமா நேசிக்கிறேன். சின்ன பையன், எல்லாரோட சிறிய பையன். அதனால நான் அவனுக்கு ஒரு பலவரன் அங்கேயே தச்சு கொடுத்தேன், பலவரன் அங்கேயே கொடுத்தேன். உங்க யாருக்குமே ஆடை தராமல் இல்லை, உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் தந்தேன். அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா. ஏன்? அவன் உங்க எல்லாரோட அவன் என்ன அதிகமா நேசிக்கிறான்? பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவர் எல்லாரையும் நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு சொல்றீங்க, ஆனா சிலருக்கு மட்டும் நிறைய நல்ல ஃபேவர் பண்றீங்களா ஆண்டவரே? பைபிள் ஒரு பைபிள்ல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. தாவீது அந்த வார்த்தையை வச்சு கிளைம் பண்ணுவார் பாருங்க. 119வது சங்கீதம் அந்த வசனத்தை, 119வது சங்கீதம் 132வது வசனத்தை வாசிங்க. 119 132. உம்முடைய நாமத்தை, வார்த்தை நல்ல கவனிங்க, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் இரக்கம் உள்ளவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு அவர் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் வச்சிருக்கிறார். அதன்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாவீது அவ்வளவு ஆண்டவர் மேல் அன்புள்ளவன். நான் அதை இதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்தார், ஆனா யோசேப்புக்கு ஒரு ஸ்பெஷல் வஸ்திரம். அது எதுக்கு தெரியுமா?
அவரை அதிகம் நேசித்ததுனால கொடுத்தது. ஆமென். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்வீங்களேப்பா, அதன்படி எனக்கு இறங்கும். என்ன வேர்டு! இப்படி கிளைம் பண்ண முடியுமா? இன்னைக்கு நம்ம எப்படி கேட்போம்? என்ன கேட்டானா என்ன கேட்பேன்? எப்படியாவது இறங்குமாண்டவரே, இல்ல எப்படியாவது இறங்குங்கப்பா. ஆனா நேசிக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. நேசிக்கிறவங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதை செய்வீங்க ஆண்டவரே. அந்த அளவுக்கு அப்போ தான் அறிந்திருக்கிறான் என் இருதயம் அவரை தான். 42 தாவீது சொல்லுகிறானே, மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து. 63 சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேலே, என் மாம்சமும் உம்மேலே தாகமா இருக்குதுப்பா. நேசிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டதுதான் இந்த பலவர்ண அங்கி. அவனுக்கு இது கொடுக்கிறது. நேத்து தான் அவன் பிறந்தான், நேத்து தான் ரட்சிக்கப்பட்டான், வந்துதான் அவனுக்கு சர்ச்சில் இப்படி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான். இப்படியே இருந்தா இவன் நாளைக்கு மேலே போயிடுவான். இவன் மேலே போயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கடைசி வரை இவனுக்கு கீழே தான் இருக்கணும். என்ன பண்ணலாம்? இவனை புறம்பே தள்ளலாம். புறம்பே தள்ள எடுத்த முதல் ஸ்டெப் என்ன? யாரும் அவங்ககிட்ட பேசாதீங்க, யாரும் அவங்ககிட்ட பேசாதீங்க. அதாவது சபையில இந்த ஐக்கியம் நஷ்டப்பட்டுட்டுன்னா அதே போல வலி குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி ஒருத்தனை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளவு வேதனை தெரியுமா? கொஞ்சம் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், 10 பேர் இருக்கிறாங்க, சரி விசுவாசிங்க தானே, போய் அவங்க கூட உட்காந்து பேசல. நம்ம போகும்போது டப்புன்னு பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கங்கே பார்த்துட்டு அப்படி ஒவ்வொருத்தரை எழும்பி போனாங்கன்னு அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? இப்படி யாராவது பண்ணியிருக்கீங்களா? அனுபவித்தவங்களும் இருப்பீங்க, பண்ணவங்களும் இருப்பீங்க. அனுபவிச்சவங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் தேட்டு வராங்க. ஆனால் அப்படி பண்ணினவங்க இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் இனிமேல் இப்படிப்பட்ட தவறை செய்யாதபடி காத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்க. இது யோசேப்பின் சகோதரர்களுடைய செயல். பொறாமைனால எரிச்சல்னால இன்னொருத்தன் வளர்ந்துடக்கூடாது, யோசேப்பு வளர்ந்துடக்கூடாது என்று நினைக்கிறவர்களுடைய செயல். அவன் நம்பிதான் அவங்க கிட்ட சொப்பனத்தை சொன்னான். நீங்க எல்லாம் அண்ணனுங்க, நீங்களாம் சகோதரர்கள், நீங்களாம் சீனியர்ஸ், சபையில பெரியவங்க, தரிசனத்தை நம்பி சொல்றான். நீ அது எக்காரணம் கொண்டு நடந்துடவே கூடாதுங்கிற காரியத்தில் எல்லாம் தீர்மானமா இருக்கிறீங்க. ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அது நடந்துடக்கூடாது. அப்போ எல்லாரும் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாங்க, அவன் இருந்தா தானே நடக்கணும். அப்பா வீட்டில் அவன் இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது தள்ளி விட்டுறணும். 2 காரியம் செய்தார்கள். 1, அவனை அந்த ஸ்தானத்தில் இருக்காதபடிக்கு அவனை விட்டு போட்டார்கள். 2, தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை பறித்து விட்டார்கள். இப்ப நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. யோசேப்பின் வஸ்திரம் கிழிக்கப்பட்டது உண்மைதான். தகப்பன் எல்லாரை விட அதிகம் நேசிக்கிறான். யோசேப் இருந்தா நம்மளை நேசிக்க மாட்டான், நம்மளை விட இவனை தான் அதிகம் நேசிப்பாங்க நினைச்சு அந்த ஸ்தானத்திலிருந்து அவனை புறம்பாக்க துடித்தார்கள். 2 செஞ்சிட்டாங்க. அடுத்து என்னுடைய கேள்வி, வஸ்திரத்தை உரிந்தார்களே, அந்த வஸ்திரம் யாராவது சுதந்திரித்தார்களா, சொந்தமாக்குனாங்களா? இல்ல, மாறாக என்ன செய்தது? அது கிழித்தார்கள். சரி, சண்டை போட்டு வஸ்திரத்தை உறிஞ்சிட்டீங்க, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணா யாருக்காவது பிரயோஜனப்பட்டது அந்த வஸ்திரம்? இல்ல, பிரயோஜனப்படவில்லை. அந்த வஸ்திரம் யாருக்காவது, மற்ற 10 சகோதரர்கள் யாருக்காவது பிரயோஜனப்பட்டதா? இல்ல, பிரயோஜனப்படல, பிரயோஜனப்படாது. ஒருவனை வேதனைப்படுத்தி அவனிடத்திலிருந்து ஒன்றை பறித்து எடுக்கும் போது அது உனக்கு ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். ஒருத்தனை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தையோ அவனுடைய ஸ்தானத்தையோ அவனுடைய ஏதோ ஒன்றையோ நீ தந்திரத்தினாலோ தீமையான காரியத்தை செய்விக்க நீ உடன் சேர்ந்து கூட்டு சேர்ந்து அவனிடத்திலிருந்து பறித்து எடுக்கலாம். ஆனா அது உனக்கு ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. அது 4 துண்டா கிழிக்க தான் பட்டுச்சு. எதற்காக நம்ம சண்டை போடுறோம்? எதற்காக இந்த பிரிவினை?
என்ன சாதித்தோம்? பிரிவினைகளை வைத்து எதை சாதித்தோம்? என்னங்க நமக்கு லாபம் கிடைத்தது? இப்படி வைராக்கியத்தையும் பகையும் கசப்பையும் வைத்துக் கொண்டீர்களே, பேசாம யோசேப்பை ஒதுக்கினீங்களே, அதிகமாய் பகைத்தீர்களே, பொறாமை கொண்டீர்களே. ஓகே, நீங்க இதனால உங்களுடைய லாபம் என்ன? நீ இதனால சம்பாதித்ததை காட்டு, நீ லாபப்பட்டதை காட்டு. இல்ல, யோசேப்பை தந்திரத்தாலே குடன் சேர்ந்து வஸ்திரத்தை பறித்து கொண்டாலும் அந்த வஸ்திரம் சகோதரர்கள் ஒருவருக்கும் பிரயோஜனமா இருக்கவில்லை, பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேல நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. இரண்டாவது, தகப்பன் யோசேப்பை அதிகம் நேசிக்கிறாங்க. அதனால யோசேப்பு இருந்தா நம்மளை கண்டுக்காம விட்டுருப்பாங்கன்னு சொல்லி யோசேப்பு அந்த ஸ்தானத்திலிருந்து புறம்பே தள்ளினார்களே. உடனே தகப்பன் யோசேப்பு போனா போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மேல அன்பு வைத்தார். அன்பு வைத்தார். யோசேப்பை நேசித்தது மாதிரி யாரையாவது நேசித்தாரா? இல்ல. மாறாக தகப்பனுடைய துக்கம் அதிகரித்தது. துக்கம் அதிகரித்தது. அப்போ எதை அடைய துடிக்கிறோம், அதை அடைய எப்படி முயற்சிக்கிறோம்? ரெண்டு காரியம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எனக்கு வேணும், அதுக்கு நீ என்ன செய்யணும்? யோசேப்பை போல தகப்பனை நேசி. அதை விட டாப்பா தருவார். அவனுக்கு இருக்கிற ஸ்தானம் எனக்கு வேணும், அதுக்கு நீ என்ன செய்யணும்? தகப்பனை நேசி. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்குற நியாயத்தின்படி உனக்கு செய்வார். யோசேப் அவன், நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த யோசேப்பை சொன்னதுனால யாக்கோபிட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? ரூபனே, சிமியோனே, லேவியே, யூதாவே, நான் உங்களுக்குரியதை பறித்து அல்ல யோசேப்புக்கு கொடுத்தது, யோசேப்புக்குரியதை தான் யோசேப்புக்கு கொடுத்தேன். நாம பல நேரத்தில் தப்பா நினைக்கிறோம். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறான், நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறான். ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. தேவன் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார். இங்கே யாக்கோபு கடைசி நாட்களில் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். 49வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில், நல்ல கவனிங்க, அவர்களுடைய தகப்பன் யாக்கோபு இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவனவனுக்குரிய ஆசீர்வாதம், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி, அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இதுதாங்க தேவ சமூகத்துல யாக்கோபு 12 பேரை தன்னை சூழ நிக்க பண்ணி அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ரூபனுக்குரியதை ரூபனுக்கு சொல்லுகிறார், சிமியோனுக்குரியது சிமியோனுக்கு, லேவிக்குரியது லேவிக்கு, யூதாவுக்குரியது யூதாவுக்கு, ஒவ்வொருவருக்குரியதை சொல்ற. யோசேப்புக்குரியதை யோசேப்புக்கு சொல்லுகிறார். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு இப்படி செய்யும் போது பரமபிதா தம்முடையவர்களுக்கு இப்படி செய்ய மாட்டாரா? இதை மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா யோசேப்பின் சொப்பனத்தை குறித்து நீங்க பொறாமப்பட மாட்டீங்க. யோசேப்பின் பலவர்ண அங்கியை குறித்து நீங்க எரிச்சல் அடைய மாட்டீர்கள். ஆண்டவர் எப்போ 12 சீஷர்களை கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 12 சீஷர்களை கூட இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓகே, 12 சீஷர்களை 3 பேரை மட்டும் எங்க போனாலும் பர்சனலா கூட்டிட்டு போவார். பேதுருவ, யோவான, யாக்கோப. அப்போ இது கொஞ்சம் ஓவர்ல ஆண்டவரே, இது நீங்க ஆனாலும் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்களா ஆண்டவர் சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? ஆனா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது கொஞ்சம் அப்படித்தானே இருக்கும். எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா எதுனாலும் பேதுருவை தான் ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கிறாரு, யோவான் யாக்கோபை தான் ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கிறாரு. ஆமென். நமக்கு அப்படிதான் தெரியும். ஆனா நீங்க உண்மையா வேதத்தை ஆராயும் போது தேவனுடைய செயல்களை பார்க்கணும். ஒரு நாள் நான் இந்த கேள்வியோட நான் பைபிள் படித்தேன். ஒரு கேள்வி பைபிள் படிக்கும்போது ஒரு கேள்வி எழும்புதுன்னா
அந்த கேள்விக்கான ஆன்சரை உடனே போய் கூகுளில் தேடக்கூடாது. அதில் நிறைய தப்பான பதிலும் இருக்கும். இதை படிக்கும்போது ஒரு கேள்வி எழும்புதுன்னா அந்த கேள்விக்கான பதிலை இதிலேயே தேடணும். ஆமீன் சொல்லுங்க. இதிலேயே தான் தேடணும். உலர்ந்த எலும்புகள் நடுவில் கொண்டு போய் விட்டுட்டு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார் எசேக்கியேல்ட்ட, என்ன இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. உடனே ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எங்கள் சீனியர் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படியே சொன்னார் எசேக்கியேல். இல்லை, உமக்கே தெரியும்ட்டான். அது உமக்கே தெரியும். கேள்வி வருதுனாலே, அதாவது நம்மக்கிட்ட இருந்து கேள்வி வருது, ரீசன் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருதுனாலே அவருக்குள்ள பதில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் பைபிள் படிக்கும்போது ஒரு கேள்வி வருதுனாலே அதுக்குள்ள ஆன்சர் அதிலே தான் தேடணும். நீங்கள் பைபிள் அப்படி படித்து பாருங்கள். ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, ஒரு காரியம் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தழும் என்று ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு திருப்பி தேடுங்க, உங்களுக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். அப்படியெல்லாம் பதில் கிடைச்சதுனால தான் உங்கள் மத்தியில் நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். இப்போ இந்த காரியம் இப்போ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, 3 பேரை மட்டும் ஏன் ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு, எல்லாரும் சீஷர்கள் தான் ஆண்டவரே அப்படி நான் ஒரு நாள் தேடும்போது தான், ஜெபித்து கேட்கும்போது தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தார். இந்த 3 பேரை கூட்டிகிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் முக்கியமாக 2 இடத்த சொல்கிறேன். ஒன்று, எவருவின் வீட்டுக்குள்ளே 3 பேரை கூட்டிகிட்டு போவார். அடுத்து அந்த மலையில் மறுரூபமாக வரல, அங்கே 3 பேரை கூட்டிகிட்டு போவார். இந்த 2 இடத்துலையும் காமனாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுப்பா. அந்த 12 வயசு மகளை கையை பிடித்து உயிரோடு எழுப்பிட்டு சொல்வார், இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிப்பார். மலையில் மறுரூபமாகி மோசே எலியாவோடு பேசுனதை பேதுரு, யோவான், யாக்கோபு பார்ப்பார்கள். சொல்லிட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதாவது நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம நிறைய விஷயத்தை சீக்கிரட்டாக வச்சிருப்போம். ஆனால் எனக்குள்ள அது எந்த மட்டும் சீக்கிரட்டாக இருக்கும், அல்லது நான் அதை எந்த மட்டும் எனக்குள்ள அடக்கி வச்சிருப்பேன். அல்லது சிலருக்கு கேரக்டர் என்ன தெரியுமா, அதை 4 பேர்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. சீஷர்களுடைய எல்லா மனநிலைமையும் அவர் அறிந்திருக்கிறார். யார் யாருக்குள்ள இது சீக்கிரட்டாக இருக்கும், யார் யாருக்குள்ள இருக்காது. இதை அவர் குறையா பார்க்கல, இது அவர்களுடைய பலவீனம். யூதாசை குறித்து அவர் முன்னமே அறிந்திருந்தார். இவன் இங்கேயும் இருப்பான், நாளைக்கு அங்கேயும் போவான். அதனால எல்லா இடத்துலையும், ஆனால் அதனால அவர் எல்லாரும் நேசிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அவர் எல்லாரும் நேசித்தார். ஆனால் சில இடத்துல மட்டும் 3 பேரை கூட்டிட்டு போற ரீசன் என்னன்னா, அது அந்த டைம்ல அது சீக்கிரட்டா தான் இருக்கணும். இந்த ஒரு புரிதல் சபைக்கு தேவை. ஏன் அது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் எங்கள்கிட்ட சொன்னா ஆகாதோ, எங்கள்கிட்ட சொன்ன சில புரிதல் நம்ம புரிந்து கொள்வோமே, ஆனால் அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சபையே. ஆண்டவர் கொண்டு போன இடத்துல 2 இடத்துல பாருங்க, இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க பாரு, அது அப்படியே சீக்கிரட்டா அவங்களுக்குள்ள. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அந்த 12 பேர்ல இந்த 3 பேரை சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. மற்றவங்க அது வைக்காத நம்முடைய பலவீனங்க அது. சிலர் பாருங்க எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. சிலர் பாருங்க 2 பேர்கிட்ட சொல்லாம அவங்களுக்கு இருக்கவே முடியாது. அது அவருடைய பலவீனம். நம்ம கெப்பாசிட்டி அவ்வளவுதான். 2 பேர்கிட்ட சொல்லியே ஆகணும். சொன்னதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து யோசிச்சிருப்போம், ஐயோ தெரியாம இவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேனே, இது நாளைக்கு தூங்கி எழும்புறதுக்குள்ள கண்டம் விட்டு கண்ட மாதிரி நியூஸ் சேனல்ல எப்படி பரவுதோ இல்லையோ, சிலருக்கு அந்த ஒரு கிருபை இருக்கு பாருங்க. சிலர் மாலை முரசா இருப்பாங்க. மாலை மலர்னா என்ன, நாளைக்கு வெளியே வர வேண்டிய செய்தி இன்னைக்கு மாலையிலேயே வெளியே வந்துடும். இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கூட்டிட்டு போகல. அதன் அர்த்தம் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசித்தார். அதன் அடையாளம் என்ன? 5 அப்பத்தை 5000க்கும் அதிகமாய் கொடுத்து விட்டு மீதி எடுக்க வைத்தாரே, எத்தனை கூட எடுக்க வைத்தார். அவர் இந்த 3 பேரை தான் உண்மையா நேசித்தார்னா எத்தனை கூட எடுத்திருக்கணும்? 3 கூட மீதி எடுத்திருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. 12 கூடை நிறைய மீதி எடுக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு பத்மு தீவில வானத்தை காண்பித்து கொடுக்கும் போது பரலோகத்தில் 12 தூண்கள் ஆமென் நிறுத்தப்பட்டிருப்பதை காண்பித்து கொடுக்கிறார். அதில் சீஷர்களுடைய 3 பேருடைய நாமங்கள் அல்ல, அந்த 12 பேருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? அவன் அவனுக்குரியதை அவன் அவனுக்கு தருவார். அது பேதுரு எப்படி 12 சீஷர்கள். ஆமென். உண்மையிலே பேதுரு அழைச்சிட்டு வந்தது அந்திரையா.
அந்திரேயா மாம்சீகமா யோசிச்சிருப்பான்னு வைங்களா. எப்படி யோசிச்சிருக்கலாம்? நான் இவனை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், கூட்டிட்டு வந்ததுலேருந்து இவன் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறான், இது தெரிஞ்சிருந்தா நான் இவனை இல்ல வேண்டாங்க. அப்படி இல்லை. 3 பேரை பர்சனலாக கூட்டிட்டு போனது அந்திரேயாவே எனக்கு ஒன்று பிடிக்காததுனாலையோ அப்படி இல்லை. நம்மளை குறித்து அவருக்கு தெரியும். இந்த காரியம் அந்திரேயா நீ அறிய வேண்டாம், அதற்காக நான் உன்னை நேசிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. இதுதான். இதை சபை புரியலைன்னா தீமையான காரியங்களுக்கு துணை நிற்க வேண்டி இருக்கும், தீமையான காரியங்களுக்கு உடன்பட வேண்டி இருக்கும், தீமையான காரியங்களை செயல்படுத்துகிற கூட்டத்தில் நாமும் போயிருந்திருக்கு. ஆமா ஆமா கரெக்டு தான் சொல்ல வேண்டி இருக்கும். இல்ல, கர்த்தர் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம். நம்முடைய மீட்டிங் எல்லாம் பேர் என்ன? பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த உபவாச ஜெபம். ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய உயிர்மீட்சி கூட்டங்கள். டைட்டில் எல்லாம் ஆவிக்குரிய இருக்கு. ஆனா பிலீவர்ஸுக்குள்ள போஸ்டர்ல எல்லாம் இருக்கு ஆவிக்குரிய. ஆனா வாழ்க்கையில ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். யாரையாவது அப்படி ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இப்ப ஒப்புரவாகிருங்க. ஆமென். இல்லைன்னா அவனை புறம்பே தள்ளுகிற அந்த சூழ்நிலையில கூட நிற்க வேண்டியிருக்கும். சகோதரர்கள்லாம் சேர்ந்து புறம்பே தள்ளினாங்களே, அதனால அவங்களுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை. தீமையான காரியங்களை நினைத்து செய்து பேசி செயல்படுத்தி அப்படி யாராவது செய்து இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஓகே, அப்படி செய்து நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் என்ன? நீங்கள் அடைந்த லாபம் என்ன? திரும்பி பாருங்கள். அப்பாடா அவனை வெளியே தள்ளியாச்சு. ஓகே, அவனை வெளியே தள்ளியாச்சு, அதனால நீங்கள் அடைந்த லாபம் என்ன? ஒண்ணும் கிடையாது. யோசேப்புக்குரிய வஸ்திரத்தை நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து உரிந்து எடுத்தாலும் அந்த வஸ்திரம் உங்களுக்கு பயன்பட ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். சகோதரனை புறம்பே தள்ள யோசேப்பின் சகோதரர்கள் ஐக்கியப்பட்டார்கள். அந்த செயலை ஒரு நாளும் செய்யாதிருங்கள். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தகப்பன் தந்து ஆசீர்வதிப்பார். நேரம் அதிகம் போகிறது. 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 27 முதல் 30 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 27 முதல் 30 வரையுள்ள வசனங்கள். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். 1000 சீரியா தேசத்தானாகிய நாகமானை இல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று, இனி கவனிங்க, சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபாலயத்தில் இருந்து எஸ்ஐ நிருபத்தை வாசித்து அதில் உள்ள 61வது அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்த போது எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. 20வது வசனத்தை பாருங்க. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்துச்சு. ஒரு மனமா இருக்கிறாங்க. ஏன் ஒரு மனமா கேட்டாங்க தெரியுமா? 22வது வசனத்தை பாருங்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். நல்லா இருந்துச்சு. ஆனா அடுத்து அவர் என்ன பேசுகிறார்? சத்தியத்தை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல எப்படி வெளிப்படும்? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இப்ப கிருபை வந்தாச்சு, இனி அடுத்து சத்தியம். சத்தியத்தை பேசின போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 28வது வசனத்தை வாசியுங்கள். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட சத்தியத்தை கேட்ட பொழுது 27 கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார்? என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உள்ளது போல சொன்னார். சொன்னதும் ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளினார்கள். 30வது வசனம். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய். நல்ல கவனமா கேளுங்க. முதலாவது சகோதரனை புறம்பே தள்ள ஐக்கியப்பட்டார்கள். 2வது சத்தியத்தை புறம்பே தள்ள ஐக்கியப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் கிருபையின் வார்த்தைகளை மட்டும் பேசிக் கொண்டிருந்த போது
20வது வசனத்தை வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய். கிருபையின் வார்த்தைகளை பேசினது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பேசு பேசு பேசுவா, என்ன அருமையான வார்த்தை. ஆனா சத்தியத்தை பேச ஆரம்பித்ததும் இந்த ஜனங்களால தாங்க முடியல. தாங்க முடியாதது மாத்திரம் இல்ல, அவங்க எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. எதுக்கு ஒருமனப்படுறாங்க? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவரை புறம்பே தள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க, சத்தியத்தை தள்ளுகிறவன் கிறிஸ்துவை தள்ளுகிறான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்துவை புறம்பே தள்ளுகிறான். கலாத்தியருக்கு எழுதும் போது பாரத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. கலாத்தியர் 4:16 சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோன்னு கேட்பார். அவங்க எல்லாம் கிருபையின் வார்த்தைகள் கிருபை கிருபைன்னு பேசுறாங்களே, அது எதுக்கு பேசுறாங்க தெரியுமா? 4:17 உங்களை எப்படியாவது புறம்பாக்கணும்னு பேசுறாங்கப்பா. நான் சத்தியத்தை சொல்றேன், அது நேரா வந்து அடிக்குது. சத்தியம் என்னங்க? உள்ளத போல சொல்றது. சத்தியத்துல எவ்வளவு மாயை இருக்காது, மாய்மாலம் இருக்காது, பொய் இருக்காது, இருக்கிறது போல. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் யோவான் ஸ்நானகன். விரியன் பாம்பு குட்டிகளையும் தான் கூப்பிட்டாரு. செல்லங்களா கண்ணுகளா இப்படி கூப்பிடல யோவான் ஸ்நானகன். சத்தியத்தின்படி சொன்னார். விரியன் பாம்பு குட்டிகளேனாரு. அத்தனை பேர் மனம் திரும்பினான். கேட்டவன் மனம் திரும்பினான். இயேசு வந்து சாட்சி கொடுத்தார், தீர்க்கதரிசிகளில் பெரியவன் அப்படின்னாரு. பவுல் சொல்ற, நான் சத்தியத்தை சொன்னதனால் உங்களுக்கு சத்துருவானேனோ. இங்கே சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா சத்தியத்தை புறம்பே தள்ளுகிறார்கள். கவனியுங்கள், தீமைக்கு துணை நிற்காதே. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள பாருங்க, அங்க வசனத்தை பாருங்க. அவரை தள்ளி கொண்டு போனார்கள், அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். ஓசியா 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஓசியா 4:4. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் கடிந்து கொள்ளவும் கூடாது. அந்த வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும். 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஓசியா 4:3-4 வாசிங்க. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவை. 1ல பாருங்க. 2வது வசனம், பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இனி 4வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்க கூடாது, ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ள கூடாது. இப்படி ஆமென். அவங்க இப்படி தப்பு பண்ணாலும் யாரும் கடிந்து கொள்ள கூடாது, யாரும் நியாயத்தை பேசக்கூடாது. இது தப்புன்னு சொல்லக்கூடாது. மாறாக என்ன சொல்ல, உங்களுக்கு சமாதானம். அப்படி கடிந்து கொள்ளக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களை போல இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடிந்து கொண்டவனுக்கு எதிராக எழும்புறாங்க. இப்படி போய் வேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா நீ கடிந்து கொள்ளக்கூடாது. மேற்பூச்சா பூசணும், சமாதானம் சொல்லணும், உன் காரியம் வாய்க்கோன்னு சொல்லணும். அப்படி கடிந்து கொண்டா ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறார்கள். கடிந்து கொள்ற பாஸ்டர் மாத்திரணும், மாத்தி ஆகணும். ஏன் ரொம்ப ஓவரா பேசுறாரு? சத்தியத்தை புறம்பே தள்ளுவதில் சபை ஒருமனப்பட்டார்கள். சபையாரே, தீமைக்கு துணை நிற்காதே. சத்தியத்தை ஒரு நாளும் புறம்பே தள்ளாதே. நீ சத்தியத்தை தள்ளுகிறவனாய் காணப்பட்டால் இயேசு போய்விடுவார். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வறுமையா போதகர் என்ன கூட்டாலும் வரமாட்டார். அவர் போயிட்டார். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்வான். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நியாயத்தை பேசுறவங்கள அந்த வசனத்தை பாத்தீங்களா? ஓசியா 4:4. ஆகிலும் ஒருவன் நியாயத்தை காண்பிக்கவும், இது தப்புப்பா, இதுதான்ப்பா சரி, இப்படி காட்டக்கூடாது. ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. கடிந்து கொள்ளக்கூடாது.
இப்போ தான் எல்லாருக்குமே கையில் 100 சர்ச்சஸ் வச்சுட்டு இருப்போம்ல, மொபைலில் யூடியூப்பில் ஒரு செய்தியை போடுறது. நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலரை. காரணம், அநேகர் வசனத்தின் மேல சத்தியத்தை கேட்க, அதை அறிய வாஞ்சிக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறதை நான் அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பொதுவாக பேசுகிறதுனால நான் சில காரியங்கள் சொல்லுவேன். பாருங்க, ஏதாவது கடிந்து கொண்டு அப்படி இப்படி பேசினா உடனே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மாறாக, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், இப்படி ஏதாவது கேட்டா உண்மையிலே சுகவாழ்வு துளிர்க்கும். ஆனால் எப்போ துளிர்க்கும், யாருக்கு துளிர்க்கும், என்ன செஞ்சா துளிர்க்கும், அதை கேட்க மாட்டாங்க. எப்படி இந்த ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறோமோ அதே போலதான் இன்னைக்கு செய்தி கேட்கறது இல்லைங்க. சத்தியத்தை அறிக்கை, கிருபை பேசப்பட்டது. ஆனா அங்க ஃபுல் ஆமீன் போட்டுட்டு ஆண்டவர் முடிக்கல, சத்தியம் தொடர்கிறது. ஆமென். கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கிற இடத்துல கிறிஸ்து இருப்பார். அதுல ஒன்றை நீ ஏற்றுக்கொள்ள தவறினாலும் கிறிஸ்து கடந்து போய் விடுவார். சபையே, தீமையான காரியத்துக்கு துணை நிற்காதே. சத்தியத்தை புறம்பே தள்ளுகிற காரியத்துல யாரோடு நீ ஐக்கியப்படாதே. Thank you Holy Spirit. இந்த நாட்களில் அநேக துருபதேசங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. முன்னே ஆமென், சபை கூடுதல் இருந்துச்சு, நிறைய காரியங்கள் முகமுகம் பார்த்து சொல்ல வேண்டி இருந்துச்சு, சொல்லி அப்படி ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி அல்ல. அன்னைக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க தான் எங்களை பார்க்கல அப்படின்னாங்க. உண்மைதான், நாங்க உங்களை டெய்லி ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு தான் எங்களை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. உண்மைதான், ஆனா அவருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்க முடியும். நாம எதை கேட்கிறோம், எதை கேட்க நம்முடைய காதுகள் விரும்புகிறது. ஒரு நாளும் தீமைக்கு துணை நிற்காதீங்க. சத்தியத்தை புரட்டுகிற, வேதத்தை புரட்டுகிற எந்த காரியத்துக்கும் செவி கொடுக்காதீங்க. அநேக உபதேசங்கள் எழும்பி இருக்கிறது. அதுல ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? அது பிதாவும் ஆவியானவரும் இயேசுவும் எல்லாரும் ஒரே ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. தயவு செய்து அப்படிப்பட்ட என்னன்னு கூட கேட்காதீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஒரு நாள் வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. ஆமென். வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, பிதாவாகிய தேவன் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். எனவேதான் பரிசுத்தவான்கள் இப்படி சொன்னார்கள், திரியேக தெய்வம் என்று. திரியேக தெய்வம் என்ற வார்த்தை பைபிள் இல்ல, மாறாக எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால், இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒரே தன்மை உள்ளவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர். இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் பிதாவினிடத்தில் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், அவர் வேறொரு தேற்றரவாளனை, வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார். தெளிவாய் நமக்கு பைபிள் காட்டுகிறது. இதுல ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது பிதாவும் எல்லாம் ஒண்ணுதான் இப்படி சொல்லி, ஆமென், வேதத்தில் பழக்கம் இல்லாத, ஸ்திரம் இல்லாத அநேகர் வஞ்சித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை புறம்பே தள்ளாதே. அப்படி தள்ளுகிறவளாய் காணப்பட்டால் கிறிஸ்து கடந்து போய் விடுவார். சபையே, ஐக்கியம் மிக அவசியம். அதே வேளையில தீமையான காரியத்திற்கு ஒரு நாளும் துணை நிற்காதே. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சத்தியத்தை தள்ளுற விஷயத்துல தீமையான காரியத்துக்கு துணை நிற்காதீங்க. பாருங்க, ஆகாபும் யோசபாத்து யுத்தத்துக்கு, சீரியாவுக்கு அகைன்ஸ்டா யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்து கேட்பா, யோசபாத்து எங்க போனாலும் அவருக்கு வேர்டு வேணும். உடனே கேட்பார், இங்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு. ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க போங்க, நீங்க போய் ஜெயிப்பீங்கன்னு சொல்றாங்க. உடனே இதுல யோசபாத்துக்கு புரிஞ்சுட்டான். என்ன புரிஞ்சுட்டான்னா, இதெல்லாம் பொய் அப்படின்ட்டான். சொல்லலை, ஆனால் அவருக்கு புரிஞ்சிட்டு இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு உடனே சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு வேற யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறான்.
இப்போ இவ்வளவு பேர் சொன்னதை கர்த்தருடைய வார்த்தையா யோசபாத்தால் அங்கீகரிக்க முடியவில்லை. இந்த 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தை பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சாப்டர், ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் அது. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. 5. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூட்டிட்டு வராங்க. கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் எல்லாம் ஒன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு தீமையான காரியத்துக்கு எப்படி எவ்வளவு அந்த ஒன்னஸ் பார்த்தீங்களா? நீங்க போங்க, ஒப்பு கொடுப்பார், ராஜாவுக்கு இசைவா. இன்னும் சொல்லணும்னா ராஜாவுக்கு மணி அடிக்கிறது. இப்படி சொன்னா ராஜா நிறைய வெகுமதிகளை எல்லாம் தருவார். அதனால நல்லா சொல்லுவோம், ராஜாவை அப்படி தூக்கி சொல்லுவோம். சில பெரிய ஆட்களை பார்த்ததும் தீர்க்க தரிசனம் எங்கிருந்து வரும்னு தெரியாதுல்ல. பட்சபாதம் பார்க்காத புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். நாத்தான் வேல் வந்து சொல்றார், அது ராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, உரியாவுக்கு செய்த துரோகம் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்புண்டார். தீர்க்க தரிசனம், இதுதான் சத்தியம். சத்தியம்னா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். 400 பேர் சொல்றாங்க போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார். இனி 7வது வசனத்தை வாசிங்க. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். 400 பேர் சொல்றாங்க போங்கன்னு. ஆனா யோசபாத்தால் அதை அங்கீகரிக்க. ஏன்னா யோசபாத் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். சரியான வார்த்தையை கேட்டவனுக்கு தெரியும் எது கர்த்தருடைய சத்தம் எது அந்நிய சத்தம். அது 400ல் 4000 பேர் சொன்னாலும் சரியான சத்தத்தை கேட்டு வளர்கிறவனுக்கு அதை அங்கீகரிக்க முடியாது. இப்போ வேற யாராவது உண்மையில இருக்கிறாங்களா, தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா கேட்கும்போது ஆகாப் சொல்றான், அது ஒருத்தன் இருக்கிறான், மீகாயான்னு ஒருத்தன் இருக்கிறான். ஆனா அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதுக்கு யோசபாத் 8 கடைசி, ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம், நீங்க போய் அவனை கூட்டிடுவாங்க. இந்த ஆகாப் சொல்றான், அவன் வந்தா எனக்கு அகென்ஸ்டா தான் பேசுவான். ஏன்னா அவன் சத்தியத்தை பேசுறவன், தீமைக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டான். மீகாயாவை கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்ததும் கேட்குறாங்க. 15வது வசனத்தை வாசிங்க. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்றார். இது ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அவன் என்ன நினைச்சான், இவன் நன்மை எல்லாம் தீமையை தான் சொல்லுவான். மீகாயம் வந்து நிற்காரு, கூலா நிற்காரு. நான் போலாமான்னு கேட்குறான். எல்லாரும் 400 பேரும் போம் சொல்லும்போது இவனும் கூட சேர்ந்து சும்மா சொல்றான், நீங்க போங்க அப்படின்னு. ஆனா ஆகாபுக்கு தெரியும் இது உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு. ஏன்னா ஆகாபின் தன் நிலையை அறிந்திருக்கிறான். அப்போ சொல்றான், தயவு செய்து உண்மையை சொல்லுப்பா. சொல்லும்போது சொல்றான் பாருங்க, இல்ல இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். சொல்லதும் இதனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தை வாசிங்க. இவனை சிறையிலே வைத்து நான் சமாதானத்தோடு வருமளவு இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றா. 400 பேருக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு சிறை. யார் அந்த ஒருவன்? சத்தியத்தை உரைத்தவன். இந்த ஆகாபுடைய முடிவு தெரியும்ல, இரத்தத்தை நாய்கள் நக்கினது. பரிதாபமான முடிவு. சத்தியத்தை புறம்பே தள்ளாதே. சத்தியம் நேர வருதா அதை எச்சரிப்பா எடுத்து அடங்கிரு, உன்னை திருத்திக்கொள். சத்தியத்தை ஒரு நாளும் புறம்பே தள்ளாதே. இவன் என்ன பண்றான், 400 பேர் போன்னு சொல்றான்,
ஒருத்தன் வந்து சத்தியத்தை சொன்னவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஐக்கியம் அவசியம். அதே வேளையில் சகோதரனை புறம்பே தள்ளுகிற ஐக்கியத்தில் உடன்படாதே, சத்தியத்தை புறம்பே தள்ளுகிற ஐக்கியத்தில் உடன்படாதே, தீமைக்கு துணையாக நிற்காதே. பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் சபை பக்தி விருத்தி அடையவும் தேவநாம மகிமைப்படவும் தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படவும் ஐக்கியத்தில் பலப்படு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, இரக்கமுள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டதாகவும் சபை பக்தி விருத்திக்கு ஏதுவானதாய் மாறத்தக்கதாகவும் மாத்திரம் அமைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒரு நாள் ஒருபோதும் தீமைக்கு துணை நிற்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய இதை பார்த்து கேட்ட அத்தனை பேரை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் இன்னும் எங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கட்டும். வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.